Hi, this is Dharani. Java backend சீரீஸ்ல நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற டாபிக் ஜாவா மெத்தட்ஸ். ஸோ மெத்தட்ஸை ஃபங்க்ஷன்ஸ் கூட சொல்லலாம். ஸோ மோஸ்ட்லி இதை நம்ம ஜாவால மெத்தட்ஸ் அப்படின்னு தான் சொல்ல போறோம். மெத்தட்ஸ்ல ப்ரீ டிஃபைன்டு மெத்தட்ஸ் அண்ட் யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸ் இருக்கு. நம்ம இப்போ பார்க்க போறது யூசர் டிஃபைன்டு மெத்தட். ஸோ யூசர் நம்மளா எழுத போற மெத்தட்ஸ் தான் யூசர் டிஃபைன்டு மெத்தட்ஸ். ஸோ இதுக்கான டெஃபினிஷனை நம்ம தான் கொடுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்கான சின்டாக்ஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு அக்சஸ் ஸ்பெசிஃபையர் கொடுக்கணும். ஜஸ்ட் இதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல இல்லையா? ஜஸ்ட் சின்டாக்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. என்ன பண்ணலாம்னு நான் சொல்றேன். ஸோ அக்சஸ் ஸ்பெசிஃபையர், தென் ரிட்டர்ன் டைப், மெத்தட்கான நேம், தென் parenthesis, பிளாக். ஸோ இதுக்குள்ள என்னோட மெத்தட் கோட் ரன் ஆகும். ஓகேயா? ஸோ ஒன்ஸ் இந்த மெத்தட் கிரியேட் பண்ணா மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆயிடாது. இந்த மெத்தட் நேமை சொல்லி நான் கால் பண்ணணும். இந்த மெத்தட் நேமை நான் கால் பண்றப்ப தான் எனக்கு இந்த மெத்தட்குள்ள இருக்க கோட் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேயா? ஸோ மெத்தட் நேமை கொடுத்து parenthesis அண்ட் செமிகோலன் கொடுத்து நான் கால் பண்ணணும். இதுதான் இதுக்கான சின்டாக்ஸ். ஸோ இதுல அக்சஸ் ஸ்பெசிஃபையர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அக்சஸ் அப்படின்னா யாரெல்லாம் இதை அக்சஸ் பண்ணிக்கலாம், லைக் இந்த மெத்தட் வந்து எங்கெல்லாம் அக்சஸ் ஆகும் அந்த மாதிரி. லைக் இந்த கிளாஸ்க்குள்ள யூஸ் பண்ணிக்கலாமா, இந்த பேக்கேஜ்க்குள்ள யூஸ் பண்ணிக்கலாமா, நிறைய ஸ்பெசிஃபையர்ஸ் இருக்கு. ஸோ டிஃபால்ட்ல நம்ம அதை கொடுக்க போறோம். எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட். ஸோ இனிஷியலா நம்ம டிஃபால்ட் வச்சு யூஸ் பண்ண போறோம். ரிட்டர்ன் டைப் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மெத்தட் ரிட்டர்ன் பண்ணக்கூடிய அந்த டேட்டாவோட டைப் என்ன, இன்டிஜரா ஸ்ட்ரிங்கா அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ வாய்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா எதையுமே ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னு அர்த்தம். தென் மெத்தட்கான நேம் நம்மளா தான் கொடுக்க போறோம். ஓகேயா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மெத்தட்னா என்னோட மெயின் மெத்தட்குள்ள கிரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஜாவா வந்து நெஸ்டட் மெத்தட்ஸை அலோ பண்ணாது. ஸோ இதுவே ஒரு மெத்தட் தானே, மெயின் மெத்தடே ஒரு மெத்தட் தான். ஸோ மெத்தட்குள்ள நான் மெத்தட் கொடுக்கக்கூடாது. அதனால மெத்தடுக்கு வெளியே ஆனா என் கிளாஸ்க்குள்ள கொடுப்பேன். ஸோ ஜாவால எல்லாமே கிளாஸ்க்குள்ள தானே கொடுக்கணும். கிளாஸ் இல்லாம கொடுக்குற எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, எரர் த்ரோ பண்ணும். ஸோ என்னோட கிளாஸ்க்குள்ள தான் நான் மெத்தட் கொடுக்க போறேன். ஆனா என்னோட மெயின் மெத்தட்குள்ள கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர். நான் இப்போ எந்த அக்சஸ் ஸ்பெசிஃபையரும் கொடுக்க போறதில்ல. எதுவுமே கொடுக்காம நான் கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, அது டிஃபால்ட் அக்சஸ் ஸ்பெசிஃபையர்ன்னு அர்த்தம். ஸோ இதெல்லாம் நம்ம லேட்டரா டிஸ்கஸ் பண்ணலாம். தென் ரிட்டர்ன் டைப்பும் நான் வாய்டுன்னு கொடுக்குறேன். ஸோ மெத்தடோட நேம் பார்த்தீங்க அப்படின்னா, நான் சம்னு கொடுத்துக்கிறேன். parenthesis, ஓப்பன் பிரேஸ் அண்ட் க்ளோஸ் பிரேஸ். ஸோ முக்கியமான விஷயம் இங்க நான் ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுப்பேன். ஸோ இந்த ஸ்டாட்டிக் அப்படிங்கிறது லைக் ஆப்ஜெக்ட் இல்லாம இந்த மெத்தட நான் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சென்ஸ்ல ஸ்டாட்டிக் கொடுக்கப்படுது. இதையுமே நம்ம ஃபியூச்சர்ல டிஸ்கஸ் பண்ணுவோம். இதுக்குள்ள நான் சிஸ்டம் டாட் அவுட் டாட் println கொடுத்துக்கிறேன். ஸோ ஜஸ்ட் சம் மெத்தட் கால்டுன்னு நான் கொடுக்குறேன். இந்த மெத்தட் நான் எங்க கால் பண்ணணும் அப்படின்னா, ஸோ எந்த பிளாக் ஆஃப் கோட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுமோ அதை நான் கால் பண்ணணும். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் மெயின் மெத்தட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஜேவிஎம் வந்து மெயின் மெத்தட தான் ரன் பண்ணும். ஸோ நான் என்னோட மெயின் மெத்தட்குள்ள கால் பண்ணாதான் இதுக்குள்ள இருக்க கோட் எனக்கு ரன் ஆகும். ஓகேயா? ஸோ மெயின் மெத்தட்குள்ள போயிட்டு சம்ம நான் கால் பண்ணுவேன். ஸோ சம் parenthesis செமிகோலன். ஸோ இது ஒர்க் ஆகுதா பார்க்கலாம். ஸோ மெத்தட்ஸ் இன் ஜாவால போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். ஸோ சம் மெத்தட் கால்டு. லைக் இதை நான் கொடுக்கல அப்படின்னா இதை நான் கமெண்ட் பண்ணி காட்டுறேன். இதை நான் கொடுக்கல, இப்போ ரன் பண்றேன். ஸோ
ஸோ எதுவுமே எனக்கு ஷோ ஆகல. ஒன்ஸ் இந்த மெத்தட் நான் கால் பண்றப்ப தான் இந்த பீஸ் ஆஃப் கோட் அதாவது இந்த பிளாக் ஆஃப் கோட் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகுது. இதையே நான் மெயின் மெத்தட்குள்ள போடுறேன். கட் பண்ணி லைக் ஆல்ரெடி எனக்கு எரர் த்ரோ பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு பாருங்க. ஸோ மல்டிபிள் மார்க்கர்ஸ் அட் திஸ் லைன், சின்டாக்ஸ் எரர், பிளா பிளா பிளா. லைக் இது எல்லாமே ஏன் அப்படின்னா, ஜாவால மெத்தட்குள்ள மெத்தட் குடுக்கக்கூடாது. ஜாவா நெஸ்டட் மெத்தட் எனக்கு சப்போர்ட் பண்ணாது. ஸோ தட்ஸ் வை எரர்ஸ் ஆர் கம்மிங். அதே மாதிரி இத நான் ஸ்டாட்டிக் அப்படின்னு குடுக்கலனாலும், என்னால கிரியேட் பண்ண முடியாது. கால் பண்ற இடத்துல எனக்கு எரர் வருது. ஸோ அவங்களே சொல்றாங்க, சேஞ்ச் சம் டூ ஸ்டாட்டிக் அப்படின்றாங்க. ஒன்ஸ் இத நான் ஸ்டாட்டிக்கா மாத்தணும். இல்ல அப்படின்னா இதுக்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணையில, இந்த கிளாஸுக்கான மெத்தட் தான் இது அப்படின்னு சொல்லி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி பண்றத நம்ம லேட்டரா பார்க்கலாம். ஸோ இதுல நம்ம அக்சஸ் ஸ்பெசிஃபையர் பார்க்கணும். லைக் ரிட்டர்ன் டைப் வந்து வாய்டுன்னு சொல்லிட்டோம். தென் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது பார்க்கணும். ஓகே. ஸோ இப்போ வெறும் ஒரு மெத்தட நான் கால் பண்ணியிருக்கேன். அதனால சம் மெத்தட் கால்ன்னு குடுத்துருக்கேன். இதுவே நான் வந்து சம் லைக் சம் ஆப்பரேட்டர் பண்ணணும்னு நெனைக்கிறேன். இங்க நான் 2 வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். இன்ட் a ஈக்குவல் டூ 2ன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். கமா b ஈக்குவல் டூ 4ன்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வேரியபிள் டிக்ளரேஷன் அண்ட் இனிஷியலைசேஷன் 2யுமே ஒரே லைன்ல பண்ணியிருக்கேன். I hope that you are remember this. லைக் ஓகே. 2 வேரியபிள நான் டிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இந்த இடத்துல சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என்ல அதுல நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ கன்கார்டினேஷனுக்காக குடுக்குற பிளஸ் இது. தென் நான் ஒரு பாராந்தசிஸ்குள்ள a பிளஸ் பின்னு குடுக்குறேன். ஸோ லெட்ஸ் see. ஸோ சம் மெத்தட் கால்டு அப்படின்னு வந்து 2 + 4 6ன்னு எனக்கு வந்துருச்சு. இங்க நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, லைக் ஏ அண்ட் பிய லோக்கல் வேரியபிளா கிரியேட் பண்ணியிருக்கேன். லோக்கல் வேரியபிள் இன் த சென்ஸ் இந்த பிளாக்குள்ள மட்டும் தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். எந்த பிளாக்குள்ள நான் கிரியேட் பண்ணியிருக்கேனோ, அந்த பிளாக்குள்ள மட்டும் தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நான் பிளாக்குக்கு வெளிய கிரியேட் பண்ணேன் அப்படின்னா, அது குளோபல் வேரியபிள். ஸோ குளோபலா என்னோட வெப்சைட்ல லைக் சாரி குளோபலா என்னோட ப்ரோகிராம்ல எங்க வேணாலும் நான் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது லோக்கல் வேரியபிள். ஓகே. இப்போ இத நான் குளோபலா கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ குளோபல் அப்டின்னா, நான் மெயின் மெத்தட்குள்ளேயும் கிரியேட் பண்ணக்கூடாது. ஏன்னா மெயின் மெத்தடுமே ஒரு பிளாக்குள்ள தான் எனக்கு இருக்கு. ஸோ அதுவுமே ஸ்கோப் ஒரு பிளாக்குள்ள இருக்கனால, என் கிளாஸ் கிரியேட் ஆகி, செகண்ட் லைன்ல நான் மெத்தட்ஸ் லைக் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றேன். அதே இன்ட் a ஈக்குவல் டூ 10, b ஈக்குவல் டூ 20ன்னு கிரியேட் பண்றேன். இப்போ இது 2யும் நான் அக்சஸ் பண்ணணும்னா, இந்த வேரியபிள் எனக்கு ஸ்டாட்டிக்கா இருக்கணும். இல்லன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ நான் இப்போ இங்க குடுக்குறேன். லைக் நான் ஒன்ஸ் ஸ்டாட்டிக்ன்னு குடுத்தோனே, இங்க வந்த எரர் எனக்கு சரியாயிருச்சு தெரியுதா? நான் ஸ்டாட்டிக்ன்னு குடுக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும், இங்க எனக்கு ரெட் கலர் மார்க் காட்டுது. இங்க நான் பார்க்குறேன். லைக் 1 மினிட். ஸோ சேஞ்ச் ஏ டூ ஸ்டாட்டிக் இல்லைன்னா கிரியேட் நியூ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்ஸ்டன்ஸ் அப்படின்னா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இங்க ஸ்டாட்டிக்ன்னு இப்போதைக்கு குடுத்துக்கிறேன். நான் ஸ்டாட்டிக்ன்னு குடுத்தோனே எனக்கு எரர் போயிருச்சு. ஸோ எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ சம் மெத்தட் கால்ட் 10 + 20 13 எனக்கு பிரிண்ட் ஆயிருச்சு. ஓகேயா? ஸோ லைக் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டாபிக்க அடுத்த வீடியோல பார்க்கலாம்.